வசிப்போரே. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரே. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் பணம் என்கிற தலைப்பில் மத்தியில் ஒரு சின்ன ஒரு வேத காரியத்தை குறித்து நான் தியானிக்க விரும்புகின்றேன். பணத்தை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, பிரசங்கியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இவ்விதமாக கூறுகிறது. பிரசங்கி 10:19, விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும், திராட்சரசம் ஜீவனுள்ளவரை களிப்பாக்கும், பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். நல்ல கவனிங்க, பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் அந்த பணத்தின் மேல் உள்ள ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 6:10 பவுல் விதமாக கூறுகிறார் தீமோத்தேயுவுக்கு, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு கத்தி, அது நீங்கள் ரொம்ப ஷார்ப்பான கத்தினீங்களா, அந்த கத்தியை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம், காயும் கட் பண்ணலாம். சிலவங்க கோபத்தினால அந்த கத்தியை வச்சு மனுஷங்களோட தலையும் அவங்க கட் பண்ணிடுறாங்க. அதை வரைக்கும் ஒஸ்டா உள்ளது இந்த பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், வாசனம் தான். ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. எங்களுடைய தலைமை பொதுவர் அந்த நாளில் சொல்லுவார், நீங்கள் பணத்துக்கு முன்னாடி ஓடாதீங்க, பணங்கிறது ஒரு நாய்க்குட்டி மாதிரி. நீங்கள் பணத்துக்காக ஓடினீங்கன்னா பணம் உங்களை விட்டு போயிட்டே இருக்கும். நீங்கள் பணத்தை பார்க்காம அமைதியாக நடந்துகிட்டே இருந்தீங்கன்னா நாய்க்குட்டி மாதிரி பணம் உங்களை தேடி வரும்னு சொல்லிக்கிட்டு, இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட அனுபவப்படும். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் பணம் தேவை. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். நீங்கள் பணத்துக்கு முதல்ல நீங்கள் வெறி பிடிச்சி பணம் நீங்கள் சுற்ற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா
இந்த பணாசு உங்களோட வாழ்க்கையில் எல்லா தீமைக்கும் வர போகுது. இன்னைக்கு கூட நீங்கள் பாருங்க, எத்தனையோ ஊழியக்காரங்க, நானும் ஊழியம் தான் செய்கிறேன், சில ஊழியர்களை குறை சொல்லல. அப்போ அவங்கள பற்றி எவ்வளவோ கமெண்ட்ஸு இந்த ஃபேஸ்புக்கில் வருது, வாட்ஸ்அப்பில் வருது, ட்விட்டரில் வருது. ஒரு சில மக்கள் செய்யக்கூடிய தவறான காரியத்தினால அநேக கிறிஸ்தவ போதர்கள் மீது, அநேக கிறிஸ்தவ சுவிசேஷர்கள் மீது ஒரு விதமான பேட் இம்ப்ரெஷன் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் பணம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பணம்னு சொல்லிட்டு பப்ளிக்கிட்ட கேட்கும்போது அவங்களுக்கு கோபம் வருது. உங்களுக்கு தெரியும், நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒரு காரியத்துக்கு பணம் அவசியமாக இருந்தால் பிள்ளைகள் நம்மகிட்ட கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, நம்மளே கொடுப்போம் இல்லைங்களா? அப்போ உங்களுடைய எஜமான என்னுடைய எஜமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வசனம் சொல்லுது, உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னரே உங்களுக்கு இன்னயத்தை என்பதை அறிந்திருக்கிறார். பணத்துக்காக பறக்கக்கூடாது. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது. பாருங்க, பணத்தை எப்படி சம்பாதிக்கணும், பணத்தை எப்படி சம்பாதிக்கக்கூடாது, பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தலைமுறைக்கும் பிரயோஜனமாக இருக்கும். இவைகளை பற்றி தெளிவான விவரம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்களேன், பணத்தை சம்பாதிப்பது எப்படி. முதலாவது, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவான ஒரு ஐடியா இருக்கணும். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பணத்தை சம்பாதிக்க பலனை கொடுப்பது தேவனாகிய கர்த்தர். நான் மறந்துடவே கூடாதுங்க. உங்களுக்கு பணத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கறது யாரு? தேவனாகிய கர்த்தர். உபாகமம் 8:18 இதை பற்றி தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை தருவது கர்த்தர். விசுவாச ஜனங்களுடைய இதயத்தில் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு தேவையான பணத்தை நான் சம்பாதிக்க எனக்கு பலன் கொடுக்கறது யாரு? தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் எபேசியர் 4:28 அதுபோல் ஆதியாகமம் 29:15 நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும், சொந்த கையினால வேலை செய்து என்ன செய்யணுமா? சம்பாதிக்கணுமா. ஈசாக்கு தேசத்துல விதைக்கும் போது கர்த்தர் அவனை ஆசீர்வாதத்தினால அவன் 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டானா. எபேசியர்ல தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது, மையாவே சொந்த கையினால் நீ வேலை செய்து என்ன செய்யணும்? சாப்பிடணும்னு சொல்லிக்கிட்டு. எந்த வேலையா இருந்தாலும் சரிங்க, அதாவது ஒரு கூலி வேலையா இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனி வேலையா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கார்பரேட் வேலையா இருந்தாலும் சரி, ஒரு கவர்மெண்ட் ஜாபா இருந்தாலும் சரி, அல்லது நீங்க செய்யக்கூடிய ஊழியங்கள் நீங்க உண்மையா உத்தமமா செஞ்சாலும் சரி, எல்லாம் கவனிங்க. நீங்க எப்படி இங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவு தான் ஆண்டவங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பாரு. எப்பொழுதுமே நான் சொல்லுவேன், படிக்கட்டில் போகிறது ரொம்ப நிதானமாக போகலாம், மேலே லிஃப்டில் போனால் எப்போ என்ன ஆகுன்னு தெரியாது இல்லைங்களா? அவன் வசனம் என்ன சொல்லுது? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த உன் சொந்த கையினால் நீ என்ன செய்யணும்? வேலை செய்யணும். உன் சொந்த கையினால் நீ வேலை செய்யணும். சாப்பிட மனசு இருந்தால் நீ வேலை செய்யணும். நீ வேலை செய்யாவிட்டா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதே பவுல் சொல்கிறாரு இல்லைங்களா? எந்த ஆண்களாக இருந்தாலும் சரி, சொந்த கையில் நம்ம என்ன செய்யணும்? ஏதாச்சும் ஒரு வேலை செய்யணும். சிலமே என்கிட்ட சொல்லுவாங்க, நான் செய்கிறதுக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அது சரியான முட்டாள்தனம். இந்த நாட்களில் தயவுசெய்து வேலை இல்லைன்னு யாருமே சொல்லக்கூடாது. கிடைக்கிற வேலைக்கு போனால் போதுங்க. கொஞ்சத்தில் உண்மையிலவனா இருந்தாலும் அனைத்து மேலும் அன்று அதிபதியாக வைப்பாராம். கிடைக்கிற வேலைக்கு போங்க. சொந்த தொழிலாக இருக்கணும், அல்லது பிஸ்னஸாக இருக்கலாம். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆக்சுவலாட்டு நான் இடையில ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். ஒரு அம்மா ஐடி கம்பெனியில் வேலை போகக்கூடியவங்க, அவங்க ஐடி கம்பெனியில் வேலை போகக்கூடியவங்க அந்த ஐடி கம்பெனி வேலையை விட்டு வந்து நீங்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஓன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஃப்ளவர் பிஸ்னஸ். என்ன பிஸ்னஸ்? பூக்கள். அவங்க பூக்கள் தோட்டத்துலேயும் மொத்தமாக வாங்கி அதை அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. ஒரு மாதத்துக்கு எவ்வளோ லட்சம் சம்பாதிக்கிறாங்களாம். அவங்களோட ஃபோட்டோவை போட்டுக்கிறாங்க, அவங்களோட பேட்டியை போட்டுக்கிறாங்க. ஆகவே ஒரு மனுஷனுக்கு உழைக்கக்கூடிய மனசு இருந்துன்னு சொன்னால், உழைக்கக்கூடிய தெம்பு இருந்துன்னு சொன்னால், அவன் எந்த வேலை செஞ்சாலும் சரி அவனால் முன்னாடி வர முடியும். வசனம் அப்படிதான் சொல்லுது. ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு சொன்னா, சொந்த கையினால நீ என்ன செய்யணும்? வேலை செய்யணும். கிடைக்கிற வேலையை நீ சந்தோஷமா செய்யணும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். உனக்கு வேலை செய்ய மனசு இல்லாம இருந்தா நீ என்ன செய்யக்கூடாது? சாப்பிடவே கூடாது. அது மகா தவறு. வேலையை செய்யுங்க, கிடைக்கிற வேலையை செய்யுங்க. அது நீங்க என்ன செய்யுங்க? சின்ன வேலையா இருந்தாலும் சரி, பெரிய வேலையா இருந்தாலும் சரி. எங்களுடைய குடும்பத்திலே இன்னைக்கு எத்தனை பேர் டாக்டராக இருக்கிறாங்க, இன்ஜினியராக இருக்கிறாங்க, ஆக்சுவலாட்டு ஐஎஸ்ஆர்ஓவில் ஒர்க் பண்ணுறாங்க. என்னுடைய ஃபேமிலியில் லாயராக இருக்கிறாங்க. நான் எல்லாத்தையும் பார்த்துருக்கிறேன்னா ஹார்ட் ஒர்க் பயங்கரமாக பண்ணுவாங்க. அவன் பாருங்க, ஆண்டவர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை உண்டு. ஆகவே தான் பாருங்க, சொந்த கையால் வேலை செய்யணுமா? எப்படி பணத்தை சம்பாதிக்கக்கூடாது? அப்போஸ்தலர் 5:1-11 வரைக்கும் வருது. பொய் சொல்லி சம்பாதிக்கக்கூடாது, லஞ்சம் வாங்கி சம்பாதிக்கக்கூடாது, திருடி சம்பாதிக்கக்கூடாது, காட்டி கொடுத்து சம்பாதிக்கக்கூடாது,
அதுபோல் ஏமாற்றி சம்பாதிக்கக்கூடாது, வட்டி வாங்கி சம்பாதிக்கக்கூடாது, தந்திரமாக சம்பாதிக்கக்கூடாது. இவைகள் எல்லாம் வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே கஷ்டப்பட்டு சம்பாதிங்க. எந்த வேலையாக இருந்தாலும் சரி. ஈசாக்கே என்ன செஞ்சார்? கஷ்டப்பட்டு அவருக்கு அக்ரிகல்ச்சர் ஒர்க் பண்ணார். ஆண்டு 100 மடங்கு ஆசீர்வதிச்சார். வட்டிக்கு கொடுத்தோ, அடுத்தவங்களை ஏமாத்தியோ, திருடியோ, பொய் சொல்லியோ, உபச்சாரம் பண்ணியோ சம்பாதிக்கக்கூடாது. அந்த பணம் நிற்காது. பாருங்க, அதுபோல் பணத்தை எப்படி நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணணுமோ அதுக்கும் வசனம் இருக்குது. முதலாவது நீதிமொழிகள் 3:9-10 எழுதப்பட்டிருக்கிறது. உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் நீ கர்த்தரை கனம் பண்ணணும். 1 தீமோத்தேயு 3:12 எழுதப்பட்டிருக்குது. சொந்த குடும்பத்துக்கு நீ என்ன செய்யணும்? கொடுத்து ஹெல்ப் பண்ணணும். 1 தீமோத்தேயு 5:14 பெற்றோருக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணணும். நீதிமொழிகள் 7:17 இடுக்கு நேரத்தில் கூட பிறந்தவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணணும். 2 கொரிந்தியர் 9:11-12 ஆவிக்குரிய பரிசுத்தத்தில் கொடுத்து ஹெல்ப் பண்ணணும். நீதிமொழிகள் 19:17 விதவை, தரித்திரர், பிச்சைக்காரர், உடல்நலமற்றோர் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த அளவு ஆண்டவர் கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு இல்லாங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க. அது பெரிய புண்ணியம். எப்படி சம்பாதிக்கணுமோ அப்படி சம்பாதிங்க. எந்த வேலையாக இருந்தாலும் சரி, கிடைக்கிற வேலை உண்மையாக இருங்க. ஆண்டவங்களை டாப்பில் கொண்டு வருவார். பொய் சொல்லி, திருடி, அடுத்தவங்களை ஏமாற்றி சம்பாதிக்கவே கூடாது. அதுபோல் உனக்கு பணம் கையில் பெருகும் போது அதை பிளாக் மணியாக மற்ற நினைக்காத. இல்லாங்களுக்கு கொடு, தரித்திரங்களுக்கு கொடு, பிச்சைக்காரங்களுக்கு கொடு, ஏழைகளுக்கு கொடு. இப்போ ஒரு ஆலயத்துக்கு தாராளமாக கொடு. அதெல்லாம் பெரிய புண்ணியம். இப்படி செய்யும் போது தான் இந்த காலத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் காசு நிற்கும். பணம் உதவும், பணாசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குது. எப்படி சம்பாதிக்கணும், எப்படி சம்பாதிக்கக்கூடாது, எப்படி செலவு பண்ணணும், எப்படி செலவு பண்ணக்கூடாதுன்னு வேதத்தில் தெளிவாக இருக்குது. வேதத்தை வாசிங்க. ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். நியாயமாக சம்பாதிங்க, நியாயமாக செலவு பண்ணுங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.